ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நிறைய பயனுள்ள டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கையிலலாம் வளையல் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த கவரிங் வளையல் அப்படி இல்லைனா தங்க வளையல் எதுவாக இருந்தாலும் அந்த வளையல் நெளிஞ்சு போயிடும். அந்த நெளிவை எடுக்கிறதுக்கு கையில் நம்ம வச்சு இழுத்தாலுமே கரெக்டான அந்த பொசிஷனுக்கு ரவுண்ட் பொசிஷனுக்கு வராது. அதுக்கு ஒரு நல்ல ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த வளையல் நுழைச்சிருங்க. நல்லா அந்த வளையலை டீ கிளாஸ்க்கு மேலே இழுத்து விட்டுருங்க. அது எந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல அந்த வளையலை வச்சு விட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த நெளிவுலாம் இல்லாமல் வளையல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். தங்க வளையெல்லாம் நெளிஞ்சு போச்சுன்னா நம்ம கடையில் கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பரான ட்ரிக், கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி ப்ரெஷ் ஹோல்டர் எல்லார் வீட்லையும் இருக்குல்ல, இதை ப்ரெஷ் போட்டு வைக்க மட்டும் இல்லைங்க, இன்னொரு மெத்தட்லையும் நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம். இப்போ சுவிட்ச் பாக்ஸில் இதே மாதிரி ஹேங்கிங் ஸ்டிக்கர் ஹூக் இருக்குல்ல, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சில்வர் ஹூக்னே கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்குங்க. இந்த ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. இது 3.30 ரூபா, அதாவது 1 10 ரூபாங்க. இதை வாங்கி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வெயிட் தாங்கும். இதில் இந்த ப்ரெஷ் ஹோல்டரில் மாட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மொபைலில் இதை வச்சு நம்ம சூப்பராக சார்ஜ் பண்ணிக்கலாங்க. கீழேயும் விழுகாது, குழந்தைகளும் தொட முடியாத தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்குங்க. இந்த ப்ரெஷ் ஹோல்டரில் அட் அ டைமில் நம்ம 3 மொபைலை கூட வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் பின் பிளக்னு எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 73 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ இதை நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸில் மாட்டிட்டு சார்ஜ் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் 3 மொபைலை வைக்கிறதுனால கீழே விழுகுன்ற பயம் இருக்காது. ஏன்னா இந்த ஸ்டிக்கர் ஹூக் நல்லாவே வெயிட் தாங்கும். ஸோ நான் எப்பயுமே இதே மெத்தடில் தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பயம் இல்லாமல் நம்ம இதில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ஹேங்கர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த ப்ரெஷ் ஹோல்டரில் ஹேங் பண்ணிக்கிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹேங்கர் சுவிட்ச் பாக்ஸுக்கு பக்கத்தில் இல்லாதவங்க இதே மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய கீஸ் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். அது எந்த ரூமுக்கு எந்த கபோர்டுக்கு எந்த கீன்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீ டேக்னே கடையில் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வளையத்தோடையே விற்கும். இது 1 ரூபா. இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ளே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதில் நம்ம எழுதிக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் கீ, செகண்ட் பெட்ரூம் கீ, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். என்ட்ரன்ஸ் கீன்னு அந்த ஸ்பேர் கீயில் நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு அது உள்ளே இருக்கிறது அழியாது. நம்ம ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீயை மாற்றி மாற்றி போட்டு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இதே மாதிரி கீ ஹோல்டரில் மாட்டி விட்டோம்னா அழகாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பேர் கீயெல்லாம் இந்த மாதிரி டேகை மாட்டிட்டு இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா சேஃபாக இருக்கும். கன்ஃபியூஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த கீ டேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ நம்ம மீன்லாம் வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த கவிச்சி சுமல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபிஷ்ஷை கல்லுப்பு போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த ஃபிஷ்ஷில் நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு விட்ருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி பாருங்கள். மீன் ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கூட இந்த கவிச்சி சுமல் வராமல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ தான் ஃபிஷ்ஷுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணாலுமே தவாவில் ஃபுல்லாக மசாலா ஒட்டிக்கும். ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கூட மசாலா இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. நீங்கள் எத்தனை கேஜி ஃபிஷ் வாங்கினாலும் இல்லை நீங்கள் எந்த விதமான மசாலா அந்த இதில் மீனில் அப்ளை பண்ணாலும் இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மசாலாலாம் நம்ம தடவி வச்சிட்டோம்ல, இப்போ இந்த பிளேட்டை அப்படியே 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாதீங்க. நார்மலாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நார்மலாக 1 ஹவர் வச்சு விட்டுருங்க. பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மீனில் நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் யூஸ்வலாக எப்படி தவால ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தவால ஒட்டலை. நான் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக மசாலா தவால ஒட்டாமல்
நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ நமக்கு அடிக்கடி இந்த ஜிப்பில் இருக்கிற அந்த மேல் டாப் வந்து நமக்கு மிஸ் ஆயிருங்க. சீக்கிரமே உடஞ்சி போயிடும், அப்படி இல்லைன்னா கலண்டு விழுந்துடும். இது பர்ஸில் மட்டும் கிடையாது, குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போகிற பேகு, அப்புறம் லஞ்ச் பேகு எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் நமக்கு அடிக்கடி வரும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நமக்கு அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணவும் முடியாது, மூடவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அதை அந்த ஜிப்புக்கு மேலே இருக்கிற அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுருங்க. இந்த சேஃப்டி பின் இருக்கிறதுனால நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் மூடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பேக்கில் நான் எங்கே மாட்டுறதுன்றதை தெளிவாக காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஜிப்பில் வந்து அந்த டாப் இருக்குது. நான் இந்த ஹூக்கை வந்து மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நல்லா சேஃப்டி பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், திறந்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ வீடு 24 மணி நேரம் நல்லா வாசனையாகவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 கற்பூரம் சேர்த்துக்கோங்க. கற்பூரத்தை அப்படியே சேர்த்திங்கன்னா தண்ணியில் கரையாது. இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கரையும். நெக்ஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சம்பழம் சேர்க்குறதுனால அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. ஜவ்வாது சேர்க்கறதுனால வீடு எப்பயுமே நல்லா வாசமாகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கும். இப்போ இது கூடயே நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எந்த பிராண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணி வீடு துடைக்கிறதுனால நல்ல வீடு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேஸ்ட்டான பனியன், குழந்தைங்களோட பனியன் இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட பனியன் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த தண்ணியில் நினச்சி புழிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சிருங்க. இப்போ இதே மாதிரி ஒட்டடைக்குச்சி எல்லார் வீட்லையும் இருக்குல்ல, அந்த ஒட்டடைக்குச்சியோட டாப்பை மட்டும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு அதை வந்து இந்த பனியனுக்குள்ளே வீடியோவில் காமிக்கிற மாதிரி நுழைச்சி விட்டுருங்க. இதை வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா செக்யூர் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஹாலில் வந்து அந்த ஒட்டடைக்குச்சியோட ஸ்டிக்கை நல்லா மாட்டி விட்டுருங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ இந்த குச்சியை பயன்படுத்தி இந்த சுவர்லலாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சீக்கிரமே ஒட்டடையும் படியாது. அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழம், அதே மாதிரி இந்த கற்பூரத்தோட வாடைக்கு வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காதுங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நம்ம பேஸ்ட்டும் சேர்த்துருக்கிறதுனால இந்த என்ட்ரன்ஸ் டோரில் இருக்கிற அந்த தூசியெல்லாம் நீங்கிட்டு நல்ல டோர்லாம் பளபளன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியை வந்து சாமி ரூமில் தொடச்சிட்டு, சாமி ரூமோட என்ட்ரன்ஸ் கதவெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற டோர்லெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிச்சனில் வந்து கபோர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதே மாதிரி டைல்ஸ்லேயும் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இதில் நம்ம பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் சுத்தமாக ரிமூவ் ஆயிருங்க. அதே மாதிரி ரூமில் இருக்கிற கபோர்டு எல்லாத்துலேயுமே தொடச்சி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த ஏசிலையும் நல்லா தொடச்சிடுங்க. இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம துடைக்கிறதுனால துடைக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கும். அந்த தூசியெல்லாம் சீக்கிரமே ரிமூவ் ஆயிரும். இப்போ இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வீடை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக ஒட்டடையும் படியாது, பள்ளி பரப்பம்பூச்சி தொல்லையும் இருக்காது. அதே மாதிரி வீடு எப்பயுமே நல்ல ஒரு நறுமணத்தோடையும் பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ நம்ம உளுந்த விடவிடம் செய்வோம் பார்த்தீங்களா, அதை நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வர்றதுக்கு உளுந்த மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நடுப்பகுதியிலேருந்து எடுக்காமல் இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுத்து அப்படியே உருட்டிட்டு தட்டாதீங்க. நடுவில் மட்டும் குழி மட்டும் போட்டு போடுங்க. எல்லா வடையும் நல்லா ஷேப்பாக ரவுண்டாக விழுவுங்க. இப்போ நம்ம உளுந்த வடைக்கு வந்து வெங்காயம்லாம் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப தண்ணி விடும். அப்போ உளுந்து மாவு வந்து ரொம்ப நேர்த்து போயிடும். அதனால் அதிக அளவு எண்ணெய் குடிச்சிருங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ வடை சுட போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து ஒரு சுட்டு பாருங்கள். அதிக அளவு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ஈஸியாக கையிலேயே தட்டி வடை போட்டுருவாங்க. இப்போ பிக்னர்ஸுக்கெலாம் உளுந்த வடை போடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாம் தெரித்து கையிலெல்லாம் பட்டு கொப்பளம் வந்துடும். அந்த மாதிரி பயப்படாமல் போடுறதுக்கு இதே மாதிரி உலக்கு ஆளாக்கு எல்லார் வீட்லையும் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி காப்படி உலக்கு எடுத்திருக்கேன். அதோட சர்ஃபேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வடை தட்டி போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அதனால் காப்படி உலக்கு எடுத்திருக்கேன். இதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் அல்லது பால் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இதில் வந்து மாட்டி விட்டுருங்க. இப்போ இது கலண்டு வராமல் இருக்குது ரப்பர் பேண்டை நல்லா போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வந்து தண்ணியை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து அந்த கிண்ணத்தோட ஓரத்துலேருந்து எடுத்துட்டு அப்படியே உருட்டிட்டு இந்த உலக்கு மேலே வச்சுருங்க. தட்டாதீங்க. தட்டாமல் லைட்டாக நடுவில் குழி மட்டும் போட்டுருங்க. இப்போ எண்ணெய் காயவும் மிதமான சூட்டில் இந்த வடையை வந்து அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் கூட கையிலையும் தெரிக்காது. எல்லா வடையுமே நமக்கு நல்லா ரவுண்டாக ஷேப்பாக கிடைக்கும். பாருங்கள், எல்லா வடையும் நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் உளுந்த வடை செஞ்சிங்கன்னா ஒரு நொடியில் எத்தனை வடை வேணாலும் போடலாங்க. பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம்.
இப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம்னா அலுமினியம் ஃபாயில் கவர் கொடுப்பாங்களா, அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி சேர் எல்லாரும் வீட்டிலையும் இருக்கும்ல, சேரோட கைப்பிடியோட எண்டில் பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓட்டைக்குள்ளே பூச்சி எதுவும் போய் அடைஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி கையெல்லாம் கிழிச்சு விடாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பிளாக் கலரில் ஒரு புஷ் மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது சம்டைம்ஸ் கீழே விழுந்துடும். அந்த டைமில் வந்து இதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவரை வச்சு இந்த சேரோட கைப்பிடியை செக்யூர் பண்ணிடுங்க. அந்த அலுமினியம் ஃபாயில் கவர் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டை போட்டு சுற்றி விட்டுருங்க. ரப்பர் பேண்ட் இல்லைன்னா செல்லோ டேப்பை போட்டு சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்ததுனால பூச்சிகளும் போய் நமக்கு அடையாமல் இருக்கும். அதே மாதிரி கையும் கழிச்சு விடாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி வீடியோ பார்த்துட்டு வந்துடலாங்க. இதே மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி சேர்த்து விட்றேங்க, 200 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூடயே 1 கப் இட்லி அரிசி சேர்த்து விட்றேங்க, 200 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சிறிய டீஸ்பூனில் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கருப்பு கவுனி அரிசி ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதே நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 5 மணி நேரம் ஊறினா போதும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத பட்சத்தில் ஒரு 8 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் நமக்கு மிக்சி சூடாகாமல் நல்ல ஈஸியாக அரைப்பட்டு வரும். இது ஊறட்டும். இப்போ கருப்பு கவுனி அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சிறிய பவுல் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அவல் சேர்த்துக்கோங்க. அவலை நல்லா வாஷ் அவுட் பண்ணிடுங்க. 2-3 டைமு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறியாச்சு. பாருங்கள் அவளும் நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு ஊறியாச்சுங்க. 2 மணி நேரம் அவளை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி 2 பேட்சாக அரைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக இட்லிக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்றாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சை அரைக்கிறச்ச நான் கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 8 ஹவர்ஸ் அப்படியே புளிக்க விட்டுருங்க. வெதர் கண்டிஷனை பொறுத்து நமக்கு ஃபெர்மெண்டேஷன் டைம் வேரி ஆகலாம். பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ எப்படி நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி தட்டை உள்ளே வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம நார்மலாக இட்லி வேக வைப்போம் பார்த்தீங்களா, அதை விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி ஒரு ஸ்பூனில் தண்ணியை நினச்சிட்டு நம்ம எடுத்தோம்னா தட்டில் ஒட்டாமல் வருங்க. இதே மாவை பயன்படுத்தி நம்ம அழகாக தோசையும் சுட்டுடலாங்க. தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வருதுன்னு. நெக்ஸ்ட்டு தோசை சுடும் போது இதே மாதிரி லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இதே மாதிரி வேஸ்ட்டு ஜூஸ் பாட்டிலோட மூடிலாம் இருக்கும்ல, அதை தூக்கி போடாதீங்க. இப்போ இந்த மூடியோட உள்புறத்தில் இதே மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா, இந்த மாதிரி சேர்லாம் இருக்கும்ல, அதோட கால் பகுதியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் இது வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். பாருங்கள் இந்த காலில் இல்லை. அந்த டைமில் வந்து நம்ம சேரெல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் ஏற்படும். அதுவும் இல்லாமல் தரையிலலாம் டைல்ஸ்லாம் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மூடியை வந்து இந்த கால் பகுதியில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிச்சன் நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி இழுத்தாலுமே சவுண்டும் வராது, டைல்ஸும் வந்து வீணாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம டோர்லாம் மூடுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த டோர் வந்து சுவத்தில் டம்முன்னு அடித்து சுவரே வீணாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடியை வந்து திருப்பி போக்குங்க. அதுலேயும் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கதவை வந்து நம்ம சாத்துவோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த மூடியை ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாத்தும் போது அந்த சுவரில் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அந்த மூடியில் மட்டும்தான் அந்த டோர் போய் நிற்கும். ஸோ இது நல்ல ஒரு டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி விண்டோஸ்க்கு என்ட்ரன்ஸ்க்கெலாம் ஸ்க்ரீன் போட்டிருப்போம். அதை காலையில் எந்திரிச்ச நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு கயிறு போட்டு கட்டி விட்டுருவோம். கட்டினா தான் அப்படியே நிற்கும். சில ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி கயிறு இருக்காது. அந்த டைமில் நம்ம முடிச்சு போட்டுருவோம். அந்த முடிச்சு போடுறது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி முடிச்சு போடாமல் நல்லா அழகாக ஃபிட்டிங்காக நிற்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதே மாதிரி வேஸ்ட் பேங்கிள் நம்மக்கிட்ட இருக்கும்ல, அதை வந்து இந்த விண்டோ ஸ்க்ரீனை வந்து நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே நுழைச்சி விட்டுருங்க. நுழைச்சிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக நின்றுக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.